அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஔவையின் ஆத்திச்சூடி திருமாலுக்கு அடிமை செய் என்று ஔவை சொல்லுகிறாள். திருமால் நம்மை காக்கின்ற கடவுள் நாராயணன், அவனுக்கு தொண்டு செய்யுங்கள் என்று ஔவை சொல்லுகிறாள். திருமாலுக்கு நாம் தொண்டு செய்ய முடியுமா? முடியும். எப்படி என்று சொன்னால், நம்ம கையில் இருக்கிற சும்மா ஒரு சேர அரிசிய நாராயணா என்று எறும்புக்கு இடுகின்ற பொழுது நாம் நாராயணனுக்கு திருமாலுக்கு தொண்டு செய்ததாக ஆகும். ஆகவே நண்பர்களே, உங்களுடைய நாராயணனாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, விநாயகனாக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, நாம் உணவை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது அடுத்தவர்களுக்கு கொடுத்தாலும் சரி, முருகா, பெருமாளே, நாராயணா, ஈசா என்று அவளுடைய பெயராலே கொடுக்கின்ற பொழுது நாம் அந்த தெய்வங்களுக்கு தொண்டு செய்ததாக அர்த்தம் என்பதனைத்தான் அவை சொல்லுகிறாள். நண்பர்களே, நல்லது. அடுத்ததாக நம்முடைய சப்ஜெக்ட் ஹோமியோபதி. ஹோமியோபதியில ஜென்ராலிட்டிஸ், ஃபாரின் பாடிஸ், அதாவது ஏதோ ஒரு வெளிப்பொருள், மண் போன்றதோ அல்லது மணல் போன்றதோ நம்முடைய உடலின் தோலின் அடிப்பகுதியில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டால் அந்த உணர்வை நீக்கக்கூடிய சக்தி படைத்த மருந்து ஹோமியோபதியில் இருக்கிறது. ஒரே ஒரு மருந்து தாங்க, கொக்கைன். தப்பா நினைச்சுக்காதீங்க, இது மருந்தா தயாரிக்கப்பட்டிருக்குது. கொக்கைன்ல இருந்து மருந்து தயாரித்து அது அதே பேர்ல ஹோமியோபதியிலே மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கொக்கைன் மெடிசன் இந்த உணர்வை முற்றிலும் நீக்கி விடுகிறது. நீங்க இன்னொரு வீடியோல பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபார்மிகேஷன் சொல்லிட்டு நம்ம தோலுக்கு அடியில் ஒரு பூச்சி ஓடுவது போல ஒரு உணர்வு, கிராவலிங் சென்சேஷன். அது இது வேற, இது ஒரு ஃபாரின் பாடி, வேற ஒரு வெளிப்பொருள் நமக்கு உள்ள இருப்பது போன்ற ஒரு உணர்வு. அந்த உணர்வை வெளியெடு கொண்டு வரக்கூடிய சக்தி ஹோமியோபதியிலே கோக்கைன் மெடிசனுக்கு இருக்கிறது என்பதனை கூறி, இது போன்ற செய்திகள் தங்களை சேர்வதற்கு மறவாமல் சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.